ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லன்ச்சு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி லன்ச் என்னன்னா, பம்கின் வச்சு ஒரு பொரியலும் ஒரு குழம்பும் பார்க்க போகிறோம். காளான் குழம்பு. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு விழுது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எண்ணெய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, கிராம்பு போட்டு வெங்காயத்தை பொன்னிறவெல்லாம் வணக்கிக்குவோம். நல்லா வணக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்குவோம். வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வணக்கி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கலாம். இது மாதிரி நான் பேஸ்ட்டாக வாங்கி வச்சனால அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வச்சு நல்லா வணக்கி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, இஞ்சியும் பூண்டும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டுக்குவோம். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோன்னே அரிஞ்சு வச்சுருக்க காளானை போட்டு இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான். சரி வாங்க, இது கொதிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பம்கினை கட் பண்ணி சீடு எடுத்து கட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அவ்வளோதாங்க. கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுக்கணும். கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கணும். அது எல்லாமே எண்ணெயிலேயே பச்சை வடை போகிற மாதிரி வணக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் நல்லா எண்ணெயிலேயே வணக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். பச்சை வாடை போகணும், அந்த பவுடரோட பச்சை வாடெல்லாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு கொதியல் வந்தோடனே கழுவி வச்சுருக்க மஷ்ரூமை போட்டுற வேண்டியதான். அதுக்குள்ளே வாங்க பம்கின் அதெல்லாம் நம்ம கட் பண்ணுவோம். ரெண்டு காய் சின்ன சின்ன பம்கின் வாங்கினேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பம்கினில் தோல் சீவாமல் தான் போடுவாங்க. நான் தெரியாதனமாக தோல் சீவினேன். அதுக்கப்புறம் தோணுச்சு ஏன்டா தோல் சீவுறோமேன்ட்டு. அதுக்கப்புறம் உள்ளே இருக்க விதையை மட்டும் எடுத்துட்டு அதையும் சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பொரியல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி பொரியல் பண்ணியாச்சு. அவ்வளோதான். சாப்பாடு, அந்த மஷ்ரூம் குழம்பு, அதுக்கப்புறம் பரங்கிக்காய் பொரியல். இன்றைக்கி லன்ச் இது தான். ஸோ உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுங்கிறத கமெண்ட்